முருங்கைக்காய் ரசம். ரசம்னா நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். அதில் இந்த முருங்கைக்காய் ரசம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கவனமாக பாருங்கள். முருங்கைக்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு முருங்கைக்காய் வேக வைத்தது, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதோடு தக்காளி சேர்த்து வேக வைத்தது, புளிக்கரைசல் தேவையான அளவு, கரகரப்பாக பொடி செய்த மிளகு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ரசப்பொடி 1 டீஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, 3 பல்லு பூண்டு இடித்தது, வெல்லத்துருவல் விரும்பும் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, தேவையான அளவு எண்ணெய் தாளிப்பதற்கு, உப்பு தேவைப்படும் அளவு. முருங்கைக்காய் ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் சம்டைம்ஸ் இந்த ஒரே ஒரு முருங்கைக்காய் இருக்கும். இதை வச்சுட்டு குழம்பு போட்டால் பத்தாது குழம்புக்கு. அப்படின்னா ரசம் பண்ணி பாருங்கள், முருங்கைக்காய் ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப இலசாக இருக்கும், அது குழம்புல போட முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ரசத்தில் போட்டோன்னா அந்த ஃப்ளேவரும் வரும், அது ரசத்துலேருந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கேங்க. இதை நல்லா சாஃப்டாக இப்படி கையில் தொட்டால் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை இங்கே ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த வேக வச்ச முருங்கைக்காயை சேர்த்துறேன். தினம் வீட்டில் துவரம்பருப்பு வேக வைப்போம் இல்லைங்களா, நம்மளுடைய குழம்புக்காக சாம்பாருக்காக எதுக்காது. அந்த துவரம்பருப்பு வேக வைக்கிறப்ப நான் எப்போவுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கறது பழக்கங்க. இந்த ரசத்துக்கு வந்து தக்காளியை வந்து நம்ம தனியாக போடாமல் இதுலேயே வேக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பருப்பு வைக்கிறப்ப ஒரு முழு தக்காளி அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ இதை வந்து தோல் மட்டும் எடுத்துடலாம் வெந்த பிறகு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கையில் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மேஷ் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு தனி ருசி கிடைக்கும். இந்த ரசத்துக்கு வந்து அடி வண்டல் இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளியோடு சேர்த்து இருக்கிறப்போ. இப்போ இப்படி மேஷ் பண்ணிடுறேன். தயிர் சாதத்துக்கு இது போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு தக்காளி சேர்ந்த கலவை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பூண்டு 2 பல்லு இல்லை 3 பல்லு போடுங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இடித்ததை வந்து இதில் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல கூடுதல் வாசனையோடு இருக்கும். இப்போ இதோட நான் சேர்க்கப்படுறது வந்து வெல்லம். ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் போட்டு பாருங்கள், அதில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸும் சமன்படும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய ரசம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் எலுமிச்சம்பழத்துலேயே ரொம்ப குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துலாம். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து கிட்டத்தட்ட வந்து 4-5 பேருக்கு பரிமாறுற அளவுக்கு இருக்குங்க. மிளகு சீரகம் 2 கரகரப்பாக பொடிச்சு வச்சுருப்பேன் வீட்டில் எப்போதுமே, அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 10 மிளகு இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நம்மளுக்கு வந்து எந்த விதமான வியாதியும் அண்டாது. அந்த அளவுக்கு மிளகுக்கு வந்து ஒரு நல்ல பவர் இருக்குங்க. இப்போ இது நான் வந்து சேர்க்க போகிறது வந்து பருப்பு ரசப்பொடி. இது நான் வீட்லேயே பண்ணதுங்க. இது நான் வந்து அரைக்கிறப்ப கடுகெல்லாம் கூட சேர்த்து அரைச்சிருப்பேங்க, அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். அப்புறம் அதுலேயே மஞ்சத்தூள் போட்டதுனால தனியாக மஞ்சத்தூள் சேர்க்கலைங்க, நம்ம பருப்புலேயும் சேர்த்துருக்கேன், இந்த பொடியிலையும் சேர்த்துருக்கேன். மற்ற ரசத்துக்கெல்லாம் கொதி வந்த பிறகு ரசப்பொடி போடுவோம், ஆனால் இதுக்கு வந்து எல்லாமே ஒன்றா கூட்டி வச்சுட்டு கொதிக்க வச்சாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு கறிவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். பொதுவாக ரசம்னா அதிகமாக கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் கொதி வந்தால் போதுமானது. இந்த ரசம் மட்டும் கொஞ்சம் கொதிக்கலாம். இப்போ இது கொதி வந்துடுச்சு, இந்த பக்கம் தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம், கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கூடுதல் வாசனையோடு இருக்கும். இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது சொன்னது சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட இது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சுவையை கொடுக்கறது அதில் தான் இருக்கும். ரசம் கொதிச்சிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாலே இதை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னாக்க இதை ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கருவேப்பிலை போடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த ஸ்டேஜில் ரசம் தாளித்த பிறகு அப்படியே மூடி வச்சிடணும். இப்படி மூடி வச்சிங்கனாக்க இந்த ஃப்ளேவர்ஸ் நான் போட்டிருக்கிற கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அதில் அப்படியே உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிடுங்க. இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கம கம கமன்னு வாசனை, அப்படியே ஸ்டீம் எஸ்கேப் ஆகிறப்போ